கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. ஆயத்தப்படுங்கள், ஜெயத்தை பெறுவீர்கள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, ஆயத்தப்படுங்கள், ஜெயத்தை பெறுவீர்கள். இஸ்ரவேல் தேசத்திலே அந்தைய நாட்களிலே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அதிகமாக குதிரைகளை பயன்படுத்த மாட்டார்கள். அவருடைய பயன்பாட்டிற்கென்று குதிரைகளை பயன்படுத்த மாட்டார்கள். அவர்கள் அதிகமாக குதிரைகளை எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால் யுத்தத்திற்கு பயன்படுத்துவார்கள். அதிகமாக சண்டைகளுக்கும் போருக்கும் யுத்தத்திற்கும் தான் இந்த குதிரைகளை பயன்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இருந்து அதிகமாக யாத்ராகமத்தை வாசிக்கும் பொழுது பார்வோன் குதிரைகளை போருக்கு ஆயத்தப்படுத்தி இருந்தான், அங்கே குதிரைகளை போருக்கு பயன்படுத்தினான் என்று சொல்லி அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வரலாம். அதற்கு பின்பதாக சாலமோனின் நாட்களிலே இந்த குதிரைகளை அதிகமாக சாலமோன் பயன்படுத்தினார். நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை குறித்து சொல்லி இருக்கிறேன். போருக்கு போகும் பொழுது குதிரைகளை பயன்படுத்துவார்கள். ஆனால் போர் முடிந்து ஜெயம் பெற்று திரும்பி வரும் பொழுது அவர்கள் கழுதையிலே பவனி வருவார்கள். இப்படித்தான் அன்றைய நாட்களிலே இருந்தது. ஆகவேதான் இந்த நீதிமொழிகளை சாலமோன் ஞானி எழுதும் பொழுது இந்த 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. அங்கே 2 வார்த்தைகளை நாம் அதிகமாக அந்த ஒரு குறிப்பான வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. என்ன வார்த்தை? அங்கே ஆயத்தத்தையும் ஜெயத்தையும். ஹல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே கூட ஆயத்தம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயத்தம் இல்லாமல் எந்த ஒரு ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு இடத்திற்கு செல்லுகிறோம் என்றால் கூட அதிகமாக அதற்காக நாம் என்ன செய்வோம்? ஆயத்தப்படுவோம். ஒரு தூர பிரயாணம் என்று சொல்லும் பொழுது அல்லது அதிக நாட்கள் பிரயாணம் என்று சொல்லும் பொழுது ஒரு 10 நாட்களுக்கு முன்பதாக 15 நாட்களுக்கு முன்பதாகவே ஆயத்தமாகி கொண்டு இருப்போம். அப்போ ஒரு இடத்திற்கு நம்முடைய வேலைகளை செய்வதற்கு செல்லும் போது கூட அதற்கான ஆயத்தம், அதற்கான வேலைகளை செய்கிறோம். ஆனால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்விலே நான் ஜெயத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் என்னுடைய காரியத்தில் எப்பொழுதும் என்ன இருக்க வேண்டும்? ஆயத்தம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் அங்கே சாலமோன் சொல்லுகிறார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆயத்தம் இல்லாத குதிரை எங்கே பயன்படுத்த முடியாது? யுத்தத்திலே பயன்படுத்த முடியாது. ஆயத்தம் இல்லாத குதிரையை யுத்தத்திற்கு பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் அந்த குதிரைக்கு அந்த யுத்தம் என்னவென்று தெரியாது. அந்த குதிரைக்கு போர் நடக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. எப்படி முன்னேறி செல்ல வேண்டும் என்று தெரியாது. அந்த சத்தம், எக்கால சத்தத்தை குறித்து அந்த குதிரைக்கு தெரியாது. அந்த போர் வீரன் அங்கே ஒரு வார்த்தையை, கட்டளையை கொடுக்கும் பொழுது அந்த குதிரை என்ன செய்ய வேண்டும் என்று அந்த குதிரைக்கு தெரியாது. ஆகவே கடைசியில் தோல்வியில் தான் போய் அந்த யுத்தம் முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையை யுத்தத்திற்கு பயன்படுத்தும் பொழுது அந்த யுத்தம் ஜெயத்திலே போய் முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்விலேயும் யுத்தங்கள், நம்முடைய வாழ்விலேயும் பலவிதமான போராட்டங்கள், நம்முடைய வாழ்விலேயும் எல்லா விதமான சூழ்நிலைமைகளை ஜெயிப்பதற்கு ஆயத்தம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஆகவே தான் செய்தியின் தலைப்பை சொன்னேன், ஆயத்தப்படுங்கள், ஜெயத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் ஆயத்தத்தை குறித்ததான நமக்கு தெளிவு இல்லாமல் இருந்திருக்குமே, ஆனால் இந்த நாளிலே ஆயத்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். வேதத்திலே ஆதியாகமத்தில் இருந்து, ஆரம்ப புஸ்தகத்தில் இருந்து கடைசி வரைக்கும், வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் வேதாகமத்தை பார்க்கும் பொழுது இந்த ஆயத்தத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயத்தம் இல்லாமல் தேவன் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு மனுஷனையும் வைத்து செய்யவே இல்லை. ஆயத்தப்படுகிற மனுஷனையும் ஆயத்தப்பட்டிருக்கிற காரியத்தையும் வைத்துதான் தேவன் பல காரியத்தை செய்திருக்கிறார். முதல் உதாரணமாய் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நோவாவை குறித்து
குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நோவா தேவனுடைய பார்வையிலே, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் மத்தியிலே நோவா எப்படி இருந்தாராம்? நீதிமானாய் இருந்தார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவராய் நோவா இருந்தார். ஆனால் தேவன் பூமி அனைத்தும் என்னுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னார்? ஒழுங்கின்மையாய் இருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே நோவா சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார். வாசியுங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவருடைய இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. 9ஆம் வசனம். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டு இருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக 7ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, தேவனாகிய கர்த்தர் பூமி அனைத்தையும் அழிக்கும்படியாக ஒரு மனுஷரும் பூமியில இருக்காதபடிக்கு எல்லாரையும் பூமியோடு கூட அழிக்கும்படியாக திட்டமிட்டார். 13ஆம் வசனம். அப்பொழுது தேவன் 6:13 அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். அப்ப பூமியோடு கூட அழித்து போடுவார். அப்ப இதுவரைக்கும் தேவன் பூமியை உண்டாக்கின, மனுஷனை உண்டாக்கின நாளில் இருந்து அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிற நாள் வரைக்கும் பூமியிலே அழிவு என்பது இல்லவே இல்லை. கர்த்தர் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக நடக்க ஆரம்பித்த உடனே பூமியோடு கூட நான் அழிக்க போகிறேன், அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஜனங்களுக்கு அழிவு என்றால் என்ன என்று தெரியாது. இப்பொழுது தேவன் நோவாவிடத்தில் சொல்லுகிறார், நான் என்ன செய்ய போகிறேன்? அங்கே மழையை நான் வருவிக்க போகிறேன். ஜனங்களுக்கு மழை என்றால் என்ன என்று தெரியாது, அவர்கள் மழையை பார்த்தது கூட கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் நோவாவிடத்தில் சொல்லுகிறார், நீ ஒரு பேழையை உண்டாக்கு. அங்க வசனம் பாருங்கள், 21ஆம் வசனம். உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். அதற்கு முன்பதாக பேழையை குறித்து சொல்லுகிறார். 18ஆம் வசனத்திலிருந்து, நோவா அப்படியே செய்தான். அதுதான் முக்கியமான வசனம். 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அதாவது ஏன் இந்த வார்த்தையை அங்கே வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது என்றால், மழையை இதுவரைக்கும் பார்த்திராத ஜனங்கள், நோவாவும் பார்க்கவில்லை, ஜனங்களும் பார்க்கவில்லை, கப்பலை அவர்கள் பார்த்ததே இல்லை, எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஹல்லேலூயா. அழிவு வரப்போகிறது என்று தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார். அந்த அழிவுக்கு முன்பதாக நோவாவை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஆயத்தத்திற்கு நோவா எந்த கேள்வியும் கேட்கவில்லை. மழை என்றால் என்ன, அது எப்படி பெய்யும், கீழே இருந்து வருமா, மேலே இருந்து ஊற்றுமா, தெரிக்குமா, எதுவுமே கேட்கல. ஆண்டவர் சொன்னார், அப்படியே செய்தார். ஹல்லேலூயா. இதுதான் ஆயத்தம் நம்முடைய வாழ்விலே. அங்கே மழை வந்தது, எல்லாரும் உள்ளே சென்று விட்டார்கள். அங்க அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இப்ப கதவை அடைச்சதுக்கு அப்புறம் ஏதாவது தெரியுமா? நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துருக்குறோம். நோவா தாத்தா பேழை செஞ்சாராம். அவர் பேழை செய்யும் போது எல்லாரும் வந்து அவர் என்ன பண்ணாங்களாம்? கேலி பண்ணாங்களாம். அது வசனத்தில் இல்லை, ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு புரிந்திருக்கிற ஒரு வேளை நடந்திருக்கலாம். இப்போவே நம்ம பைபிளை தூக்கிட்டு வரும்போது கேலி பண்ணுறவங்க இருக்க தானே செய்கிறாங்க. இருந்திருக்கலாம், அன்னைக்கும் இருந்திருக்கும். ஆனால் நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்து ஆயத்தம் பண்ணினார், அழிவுக்கு தப்பினார். ஹல்லேலூயா. நோவாவும் நோவாவின் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. அடுத்ததாக இன்னொரு மனுஷனை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். மோசேயை குறித்து வசனம் சொல்லுகிறது. மோசே அங்கே பார்வோனுடைய குமாரத்தினாலே வளர்க்கப்பட்ட ஒரு மனுஷன். கஷ்டம் என்ன என்பது மோசேக்கு ஒன்றுமே தெரியாது. நல்ல சுகபோகமான வாழ்க்கை, நல்ல ராஜ அரண்மனை வாழ்க்கை, கேட்டது போல கிடைக்கிறது, எல்லாம் நடந்தது. ஆனால் தேவன் மோசேயை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு
மோசே ஆயத்தப்பட வேண்டும். ஆகவே தேவன் மோசேயை அரண்மனையிலிருந்து இப்ப எங்க கொண்டு போயிட்டார்னா வனாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டார். எத்தனை வருஷம்? 40 வருஷம். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நல்ல ஒரு வாழ்க்கை, சுமூகமான சமாதானமான நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருப்பது போல இருக்கிறது. எடுத்தவுடனே திடீரென்று ஒரு மாற்றம். புரிந்து கொள்ள வேண்டும், என் தேவன் ஏதோ ஒரு அழிவுக்கு, ஏதோ ஒரு மாற்றத்துக்கு, ஏதோ ஒரு ஜெயத்துக்கு என்னை கொண்டு போவதற்கு முன்பதாக என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று தெரியுமா, ஆயத்தப்படும் பொழுது வெளியே யாருக்கும் தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. ஆயத்தப்படும் பொழுது எப்படி தான் இருக்கும்? மறைவாக தான் இருக்கும். யாருக்குமே வெளியே தெரியாது என்ன நடக்குது. மக்களுக்கெல்லாம் வெளியே இருந்து பார்க்கும் போது ஏதோ ஒன்று செய்கிறார் அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதுக்குள்ளே இத்தனை மிருகங்களும் உள்ளே போய் இத்தனை நாள் இருந்து அதற்கு சாப்பாடு, நோவாவின் குடும்பம் எல்லாம் உள்ளே இருக்க போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. மோசேக்கு தெரியுமா, பார்வோனின் அரண்மனையை விட்டு நான் 40 வருட காலம் வனாந்தரத்தில் இருக்கிறேனே, ராஜ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தேனே, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை? ஏன் தெரியுமா? அத்தனை லட்ச ஜனங்களை வழி நடத்துவதற்கு கர்த்தர் மோசேயை அங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்? ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இந்த வனாந்தர வாழ்க்கை இல்லை என்றால் கர்த்தர் மோசேயை அழைத்திருக்கவே மாட்டார். வேறு யாரையாவது அழைத்திருப்பார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்விலேயும் ஏன் இவ்விதமான காரியம், ஏன் இவ்விதமான சூழ்நிலைமை, ஏன் இவ்விதமான என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை என்று சொல்லும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் ஏதோ அடுத்த நிலைமைக்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயத்தப்படும் பொழுது எப்படிதான் இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆஸ்பத்திரியில ஒரு ஆப்ரேஷன் ஒரு பேஷண்ட்டுக்குன்னு சொன்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு வேலை நடக்கும். என்ன நடக்கும்? தியேட்டரை எல்லாமே என்ன செய்வாங்க? ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த தியேட்டரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ பேஷண்ட்டை திரும்ப என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க வார்டில் இருக்கிற பேஷண்ட்டை கொண்டு போய் ப்ரீ ஐசியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ப்ரீ ஐசியூ, அதாவது தியேட்டருக்கு முன்பு போக முன்னாடி ஒரு ஐசியூ, அதில் வச்சு அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான எல்லா விதமான கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் தான் தியேட்டர். அதுக்கப்புறம் தியேட்டரை விட்டு நேராக வார்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க, போஸ்ட் ஐசியூ அப்படிம்பாங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும்போது தியேட்டர்னோடனே நீங்கள் வேற நினச்சிடாதீங்க, ஆப்ரேஷன் தியேட்டர். இவ்வளவு காரியம் இந்த உலகத்திலேயே இருக்குமானால் உங்களையும் என்னையும் நம்பி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தேவன் எத்தனை ஆயத்தத்தை எதிர்பார்ப்பார் நம்ம இடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு மனுஷனின் உங்களுக்கு சுட்டி காண்பித்து விட்டு செய்திக்குள்ளாக நான் கடந்து போகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய தூதனானவர் வந்து கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன், எனக்கு நேற்று இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு இருக்கும்போது எனக்கு இந்த வார்த்தை நீ ரொம்ப ஆழமாய் தாக்கினது. அப்பொழுது அவனுடைய குமாரனாகிய கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு எதை தப்புவிக்கிறாரா? ஒரு மனுஷனை தப்புவிச்சா பரவாயில்ல, மீதியானியரின் கைக்கு இந்த கோதுமை என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஆள் தேவை இந்த மீதியானியரை முறியடிப்பதற்காக. இப்பொழுது ஆண்டவருடைய பார்வையில இந்த கிதியோன் படுகிறார். எதற்காக தெரியுமா? ஒரு கோதுமையை இவன் இவ்வளவு தூரம் ஆயத்தம் செய்வானானால் மனிதரை நிச்சயமாய் இவன் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு கோதுமை அவன் கையில, என் கோதுமையை திரும்ப விளைவிக்க முடியாதா? சொல்லுங்க. கோதுமையை திரும்ப அறுவடை செய்ய முடியாதா? வழி நிறைய இருக்குது. ஆனா ஒரு கோதுமையையே இவன் இந்த அளவிற்கு பாதுகாத்து தப்புவித்து அதை கிடங்களை போய் சேர்க்கும்படியாக பிரயாசப்படுகிறான், ஆயத்தப்படுகிறான் என்றால் நிச்சயமாக என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை இவன் மீட்டெடுப்பான் என்று சொல்லி கர்த்தர் இப்பொழுது அந்த கிதியோனை பார்த்து பேசுகிறார். அங்கே வாசியுங்கள் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, அவன் பேர் என்ன?
கீதியோன் கூப்பிட்டது என்ன? எதற்காக? இவன் கோதுமையையே ஆயத்தப்படுத்துகிறான் என்றால் மீதியானரை கண்டிப்பாக இவன் முறியடிப்பான், இவன் பராக்கிரமசாலி என்று சொல்லி அழைக்கும் போதே ஆண்டவர் அழைக்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட கொஞ்சம் கூட ஆயத்தம் பண்ண மாட்டோம். ஆனா என்ன வேணும்? நமக்கு பலன் வேணும், ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், சுகம் வேணும், உயர்வு வேணும், மேன்மை வேணும். ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, எப்பா இந்த கோதுமையையே நீ இந்த அளவுக்கு பாதுகாத்து ஆயத்தப்படுத்தி கிடங்களை சேர்க்கும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாயே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னா அதற்கு முன்பதாக நம்மிடத்தில் அவர் ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறார். இதை நன்றாய் புரிந்து கொண்ட ஞானி அங்கே நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ ஆயத்தமாக்கப்படவில்லை என்றால் ஜெயம். அதை சொல்ல மாட்டீங்களே, குதிரை யுத்த நாளுக்கு ஜெயமோ கத்தராது ஆயத்தப்படல், அதையும் சொல்லி பாருங்களேன். ஆயத்தமாக்கப்படவில்லை என்றால் வராது. பரீட்சையில போய் நல்ல மார்க் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். ஃபர்ஸ்ட் ரிவிஷன், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கினா என்ன பண்ணிடலாம்? பாஸ் பண்ணிடலாம், நல்ல மார்க் வாங்கிடலாம். இன்றைக்கு நம்ம ஜீவ வார்த்தை வேத வினா போட்டிக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம்? எதற்காக? 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 எழுதுறவங்களாம் வாயத்திறன்னு சொல்லுங்க. எதற்காக? பரிசு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிற்கும் ஒரு ஆயத்தம் தேவையாயிருக்கிறது. ஆயத்தம் இல்லாமல் அங்கே ஜெயம் வரவே வராது. ஹல்லேலூயா. இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில பாருங்க, இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. என்ன ஆண்டவரே செய்யணும்? யுத்தத்துக்கு யாரெல்லாம் வர்றான்னு சொல்லிட்டு ஒரு கால் ஃபார் பண்ணு, கூப்பிடு அப்படிங்கிறார். வாலண்டியர்ஸ் இப்ப வர்றாங்க. எத்தனை பேர் வர்றாங்க? 32,000 பேர் வர்றாங்க. எடுத்த உடனே சந்தோஷமா 32,000 பேர். 32,000 பேர் வந்தோடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இத்தனை பேர் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் கிதியோனை 7:2, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு என்ன செஞ்சிரும்? ஆமா, இடமாயிரும். அதனால இப்ப நான் ஒரு ஃபில்ட்ரேஷன் வைக்க போறேன். என்ன ஃபில்ட்ரேஷன்? இன்ன மாதிரி செய்யறவங்களெல்லாம் நீ என்ன பண்ணிரு? ஒதுக்கிரு. யாரெல்லாம் யுத்தத்துக்கு வர்றீங்களோ நீங்க வாங்க. இதுல பயம் இல்லாம, திகில் இல்லாம, தைரியமா இருக்கிறவங்க மாத்திரம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை பேர் உடனே போயிட்டாங்க? 22,000 பேர் போயிட்டாங்க. 32ல 22% எத்தனை? அப்ப வந்ததெல்லாம் எப்படிதான் வந்திருக்கு? கூப்பிட்டதுனால, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கல்ல, அதனால. இப்ப இதுல யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ, உங்க விருப்பம், நான் கட்டாயப்படுத்தல, நீங்க வந்தா வாங்க, வராட்டி பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்பயும் போல நான் மட்டும் மீட்டிங் போயிட்டு வரேன், பாஸ்டர் போயிட்டு வராங்கல்ல, அப்படி சொல்ற நேரம் சொன்ன உடனே இப்ப எத்தனை பேர் போயிட்டாங்க? எல்லா சர்ச்சும் போயிருச்சு. அப்படியே முழுசா கடைசியில் போய் யார் தான் இருக்கா? பாஸ்டர் மனைவி, அவர் 2 பிள்ளைகள் மாத்திரம் தான் இருக்காங்க. இங்க அப்படிதான் இருக்கு. 22,000 பேர் போயிட்டாங்க. சரி, இப்ப ஆண்டவர் பாக்குறாரு, பயமும் திகிலும் உள்ளவங்க எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். இப்ப அடுத்து திரும்ப ஒரு ஃபில்ட்ரேஷன் வைக்கிறாரு. தண்ணியை காமிச்சு அவர்களை தண்ணீரை குடிக்கவை, யாரெல்லாம் அள்ளி குடிக்கிறார்கள், யாரெல்லாம் நக்கி குடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அது ஒரு பெரிய சத்தியம். அதை நான் கர்த்தருக்கு சித்தமானா இன்னொரு நாள் சொல்றேன். அள்ளி குடித்ததினுடைய காரியத்தையும் அவர்கள் முழங்காலிட்டு ஊன்றி நக்கி குடித்ததனுடைய காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுங்க. இப்ப அங்க வைத்த உடனே இப்ப எத்தனை பேர் தான் மீதி ஆயிருக்கிறாங்க? 300 பேர் தான். இப்ப 300 + 1 எத்தனை? ஆண்டவர் சொல்றார், போதும், இந்த 301 இருந்தா போதும், நீங்க என்ன பண்ணிடலாம்? ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. மீதி எல்லாம் எப்படி வந்தது? ஆயத்தம் இல்லாம வந்துருச்சு. அதனால திருப்பி எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு? அனுப்பிட்டார். சில நேரங்கள்ல ஆயத்தம் இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? நான் உங்களை அறியே. அதுதான், நான் உங்களை அறியே. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தானே ஆயிருது. நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போக பண்ணின உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நன்றாய் ஓடினீர்களே, ஓடும் போது நல்லா தானே ஓடினீங்க, கூட்டம் கூட்டமா ஓடி வந்தீங்களே, பார்க்க நல்லா இருந்துச்சே, இப்ப என்ன 2 பேர் தான் ஓடிட்டு இருக்கிறீங்க? ஆயத்தம் இல்லை.
சரி, இப்ப புதிய ஏற்பாட்டுல வந்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அங்கே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு அங்கே வலையை விரித்து மீன் பிடித்து கொண்டு வருகிறார்கள். ஒன்றும் அகப்படவில்லை. ரொம்ப களைப்பா வர்றாங்க. வந்து அங்க கரையை சேர்ந்த உடனே யோவான் பேதுருவின் இடத்துல சொல்லுகிறார், அப்பா அது யார் தெரியுமா? கர்த்தர், நீர் பார்க்கிறது வேற யாரும் இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், வலையை ஆழத்திலே போடுங்கள். ஆனா கரையிலே அவர் என்ன செய்து வைத்தார்? யோவான் 21:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு தேவையான அப்பமும் மீனும் அவர் என்ன செய்து வைத்திருந்தார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். யோவான் 21:9. கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு வேண்டியதை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அவர் நமக்கானவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருக்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. இப்போ இன்றைய தினத்துல மாலையில ஜேசன் ஊருக்கு கிளம்பணும். இப்போ அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேண்டியதெல்லாம். நேற்று என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஒரே வார்த்தையில, நான் ஊருக்கே போகல அப்படின்ட்டான். என்னடா இப்படி சொல்றான், திடீர்னு ஊருக்கே போகல, ஏன்டா அப்படின்னு கேட்டா, இது என்ன இத்தனை எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு, ஒன்னொன்னா யோசித்து இதை எடுத்து வைக்கிறது நான் பேசாம வீட்டுல இருந்தே படிக்கிறேன். அப்ப என்ன நமக்கு பிடிக்கல? ஆயத்தப்படுறது பிடிக்கல. அங்க 3 வருஷம் கழிச்சு ஒண்ணு நம்ம வாங்க போறோமே, அதற்கான ஆயத்தம் தான் இது. ஹல்லேலூயா. அது இப்ப இருந்தே ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொன்றிற்கும் கர்த்தர் ஆயத்தத்தை வைத்திருக்கிறார். இந்த ஆயத்த ப்ராசஸ், இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் தான் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா பிடிக்க மாட்டேங்குது. போனோமா, நின்னோமா, வாங்கினோமா, வந்தோமான்னு இருக்கணும். இது எதுக்கு? அதை எடு, இதை எடு, அதை செய், இதை செய், இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இதெல்லாம் தேவையே இல்லாத வேலை. எப்ப செஞ்சு என்ன பண்ணா என்ன? வாங்க தானே போறேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயத்தம் பண்ணி ஜெயம் பெறுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதே, அது மேன்மையான அனுபவம். ஹல்லேலூயா. ஆகவேதான் 1 கொரிந்தியர் 2:9 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, அவை நமக்கோ தேவன் அவைகளை எதுல வெளிப்படுத்தி இருக்கிறார்? ஆவியில வெளிப்படுத்தி இருக்கிறதை. அப்ப எங்கதான் ஆயத்தமாகணும்? நம்ம ஆவியில ஆயத்தமாகணும். கண் காணல, கண் எங்க இருக்கு? சரீரம், மாம்சம். காது கேட்கல, காது எங்க இருக்கு? சரீரம், மாம்சம். இருதயத்தில் தோன்றவும் இல்லை, இருதயம் எங்க இருக்கு? மாம்சம் தான். அவைகளை நமக்கோ தேவன் ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆவியானவர் தேவன் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணினவைகளை தர வேண்டும் என்றால் நான் எதுல ஆயத்தப்படணும்? ஆவியில ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியில ஆயத்தப்படாம எதுல ஆயத்தப்படுறோம்? நம்ம மாம்சத்துல ஆயத்தப்படுறோம். புறஜாதிகள் எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள், பக்தியிலே தேறினவர்களாய் இருக்கிறார்கள், பலி செலுத்துகிறார்கள், எல்லாவற்றையும் செய்கிறார்கள். எதிலே செய்கிறார்கள்? மாம்சத்துல செய்கிறார்கள். நீங்களும் நானும் மாம்சத்துல செய்யல, எதுல செய்யறோம்? ஆவியில. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவேதான் சகரியா 2:9 ஞாபகம் இல்லை, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும், ஆனா முடிவு சம்பூரணமாய் இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் 14:2 நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து மறுபடியும் நான் இருக்கும் இடத்திலே உங்களை என்ன செய்வேன்? சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போகலைன்னா ஸ்தலம் என்ன செய்யப்பட முடியாது? ஆயத்தம் பண்ண முடியாது. நான் ஆயத்தம் பண்ணலைன்னா நீங்க அங்க வந்து சேர முடியாது. ஹல்லேலூயா. ஆகவேதான் யோவான் 14:1-2-3 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போய் உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே ஆயத்தம் பண்ணுகிறார் என்றால் நீங்களும் நானும் ஆயத்தம் பண்ணணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எதிலெல்லாம் ஆயத்தம் நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி சுருக்கமாக நான் முடிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஹல்லேலூயா. முதல் ஆயத்தம் நம்முடைய வாழ்விலே என்ன ஆயத்தம் என்றால் பரிசுத்தம் என்கிறதான ஆயத்தம். எதற்காக? அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா. யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் உங்களை என்ன செய்யுங்கள்? பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்விலே என்ன காரியத்தை குறிக்கிறது என்று பார்ப்போமே ஆனால், தேவனோடு நெருங்குகிற ஒரு அனுபவம், தேவன் விரும்புகிற காரியத்தை செய்கிற அனுபவம், அல்லது உலகத்துக்கும் நமக்கும் உள்ள ஒரு வேறுபாடு அந்த அனுபவத்தை குறிக்கிறது. ஏன் யோசுவா இந்த காரியத்தை, வசனத்தை, இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார் என்று தெரிய வேண்டும் என்றால், அதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் வழி நடத்தி கொண்டு வந்தது. மேகஸ்தம்பம் இறங்கினால் ஜனங்கள் உடனே என்ன செய்வார்கள்? கூடாரத்தை போட்டு அங்கே பாளையம் இறங்குவார்கள். மேகஸ்தம்பம் கிளம்பும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? அது எங்கே போய் வழி நிற்கிறதோ அது வரைக்கும் அவர்கள் போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் மோசே காலத்துக்கு பின்பதாக இந்த காரியம் இல்லை. உடன்படிக்கை பெட்டி மாத்திரம் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் வைத்து முதன்மையாக சுமந்து கொண்டு செல்வதினாலே யோசுவா சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து, இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் சொந்த இஷ்டத்தின்படி வாழ்ந்து, சொந்த இஷ்டத்தின்படி செய்து, பலிகளை செலுத்தி எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களும் உடன்படிக்கை பெட்டியோடு கூட நடக்கிறவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, 6ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். ஹல்லேலூயா. அப்ப எனக்கு முன்னாடி இப்ப என்ன போய்கிட்டு இருக்குது? உடன்படிக்கை பெட்டி போய் கொண்டு இருக்கிறது. ஆகவே இப்ப நான் என்ன பண்ணணும்? பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 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 சத்தமாய் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நான் பரிசுத்தத்தோடு கூட, நான் ஆயத்தத்தோடு கூட இருக்க வேண்டும் என்றால், நான் ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நான் போய் கொண்டிருக்கிறேன் என்றால், நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்னிடத்துல காணப்படுகிற எல்லா விதமான தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு இந்த உடன்படிக்கை பெட்டியோடு கூட என்னை நான் சேர்த்து கொள்ளும் பொழுது, அங்க வசனம் சொல்லுகிறது, யோர்தானில் உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறவர்களுடைய கால் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் குவியலாக நின்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, அற்புதத்தை பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்கிற ஒரு காரியம் காணப்படும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை எனக்கு செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாக யோசுவா சார்ஜ் எடுத்த பிறகு செய்கிற ஒரு காரியம், மோசே மரித்த பின்பு யோசுவாவுக்கு தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட தான் வருவேன் சொல்லி சொன்ன வார்த்தைக்கு இப்பொழுது யோசுவா அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அப்படியே போயிருக்கலாமோ? போயிருக்க கூடாதா? போயிருக்கலாம். ஆனா யோசுவா செய்தது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எப்படி என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவது, அல்லது இந்த பரிசுத்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அங்கே ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 13:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தரால்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, சத்தமா சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அப்ப இயேசுவை நான் தரித்து கொண்டால் எனக்குள்ள என்ன வந்து விடுகிறது? பரிசுத்தம். ஏனென்றால் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பரிசுத்தர், ஆகவே நான் உங்களை மற்ற ஜனத்திலிருந்து என்ன செய்தேன்? பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் என்பது என்ன? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, செப்பரேஷன் லைஃப். நானும் ஆண்டவரும், நானும் தேவனும், நானும் ஆவியானவரும் என்கிறதான ஒரு அனுபவம். நானும் உலகமும், நானும் உலக மக்களும், நானும் உலகத்தின் இச்சைகளும் அல்ல, நானும் தேவனும். ஹல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று பார்க்கும் பொழுது வாசியுங்கள் யோவான் 17:17. யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. உம்முடைய சத்தியத்தினாலே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்ப சத்தியம்னா என்ன? வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. அப்ப ஒரு கர்த்தருடைய வார்த்தையை எந்த ஒரு தேவ பிள்ளை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்கள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள். சத்தியத்தின்படி நடக்கும்போது என்ன நடக்கிறது? நம்முடைய வாழ்விலே பரிசுத்தம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் உண்டானால் எதை பெற்றுக்கொள்ளுவோம்? ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அப்ப வசனம், இந்த வசனம் நம்முடைய வாழ்விலே இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்ப சத்தியம்னா என்னது? வசனம். ஹல்லேலூயா. வசனம் என்ன பண்ணும்? உள்ள போக நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மோடு பேசுகிறது, நம்மை உணர்த்துகிறது, நம்மை பாவங்களை உணர்த்தி அறிக்கை செய்ய வைக்கிறது. ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கம்னா என்ன? பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே நீங்கள் யோவான் 10ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க. பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற. அப்ப இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்தாரு? பரிசுத்தமாக்கப்பட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க தெளிவா பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலேயே தேவதூஷணம் சொன்னா என்று நீங்கள், இது யூதர்கள் அவர் இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று சொன்னதுனால அது சொல்ற ஒரு வார்த்தை, அந்த ஒரு காரியம். அப்பதான் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாரு, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்ட நான், நீங்களே உங்களை தேவர்கள் என்று வசனம் சொல்லுகிறதே, உங்களை உலகத்தில் இருக்கிற மனுஷர்களாகிய நீங்கள் உங்களை தேவர்கள் என்று சொல்லும் பொழுது பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு வந்திருக்கிற உலகத்தில் அனுப்பப்பட்ட நான் தேவன் என்று சொல்லக்கூடாதா என்று சொல்லி கேட்கிற கேள்வி. நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுதே ஆயத்தப்பட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இந்த சத்திய வசனத்தினாலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்த வேண்டும், பரிசுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 2:11. எப்படி எனில், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர்கள் வெட்கப்படாமல், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே. அப்ப நீங்க நம்ம எல்லாரும் யாரால உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? ஒருவராலே. ஹல்லேலூயா. அந்த ஒருவராலே உண்டாக்கப்பட்ட நாம் அவர் பரிசுத்தமாக்கப்பட்டது போல நீங்களும் நானும் என்ன செய்யப்பட வேண்டும்? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்ப அந்த பரிசுத்தம் என்னைக்கு வரணும்? நாளைக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா இன்னைக்கு போய், ஆண்டவரே இன்றைக்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்படியா? அந்த பரிசுத்தமா? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம். ஹல்லேலூயா. அனுதினமும் பரிசுத்தம், அனுதினமும் பரிசுத்தம். ஆகவேதான் சங்கீதம் 1:1 சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல்,
பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். இப்ப 1-2 வசனத்துல என்ன சொல்லி இருக்குது சொல்லுங்க? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். போதும். இப்ப இந்த 2 முத வசனத்தை இது ஃபுல்லா சொல்லி முடிச்சாச்சு. இப்ப இது முத வசனம் எதை குறிக்குது? உலகத்தை விட்டு நான் வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் உலகத்தை விட்டு, உலக ஜனத்தை விட்டு, உலக கலாச்சாரத்தை விட்டு, உலக பாரம்பரியத்தை விட்டு, உலகத்தின் நண்பர்களை விட்டு வேறு பிரிக்கப்பட்டு தேவனோடு நெருங்குகிறார்களோ, இப்ப அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு காரியம் செயல்பட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வேதத்தில் என்ன வந்துருது? பிரியம் வந்துருது. ஹல்லேலூயா. பிரியமா இருந்து எப்ப? காலையில மட்டுமா இல்ல நைட்டு மட்டுமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் எவ்வளவு நேரம் தான் பைபிளை படிக்கிறது? போர் அடிக்காது? போர் அடிக்காது? கொஞ்ச நேரம் கேம் விளையாண்டுக்கிறேன், கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட சாட் பண்ணிக்கிறேன், கொஞ்ச நேரம் நான் வெளியே போயிட்டு வரேன். வெளியே போறதுனால நன்மை என்ன? வெளியே போறதுனால நன்மை என்ன? பரிசுத்தம் பெருகினதா? என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேற்றம் வந்ததா? இல்ல. கேம் விளையாண்டதுனால என்ன நடந்தது சொல்லுங்க? ஆனா வசனம் சொல்லுது, இதை விட்டு விலகும் பொழுது வேதத்தோடு கூட தியானம் பண்ணுகிற ஒரு அனுபவம் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் யோசுவா சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். இரண்டாவதாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆயத்தம். என்ன ஆயத்தம்? 1 சாமுவேல் 17:33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இங்கே பெலிஸ்தர் கோலியாத்தோடு கூட யுத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஏலா பள்ளத்தாக்கிலே யுத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுது இப்பொழுது தாவீதுடைய தகப்பன் அங்கு தாவீதை அழைத்து, நீ போய் சகோதரருக்கு என்ன கொடுத்து கொண்டு வா? உணவு, ஆகாரம் கொடுத்து கொண்டு வா என்று அனுப்புகிறார். இந்த தாவீது போய் பார்க்கும் பொழுது அங்கே பயங்கரமான கூட்டம் கூடி இருக்கிறது. இப்பொழுது இந்த தாவீது அங்கே எல்லாரிடத்திலும் விசாரிக்கிறார், என்ன நடந்தது? அப்பொழுது சொல்லுகிறார்கள், பெலிஸ்தன் என்ன செய்கிறான்? இரவும் பகலும் 40 நாள் வந்து நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பயங்காட்டி கொண்டு இருக்கிறான். நம்மோடு யுத்தம் பண்ணுவதற்காக அழைப்பு விடுத்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது இந்த தாவீது உடனே சொல்லுகிறான், நான் போய் அந்த பெலிஸ்தனை என்ன செய்கிறேன்? யுத்தம் பண்ணி கொன்று போடுகிறேன் என்று சொல்ல பொழுது இப்பொழுது சவுல் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, நீ அந்த பெலிஸ்தரோட யுத்தம் பண்ண உன்னால், எதனால? நீ யுத்த வீரன், அதற்காக நீ என்ன படல? ஆயத்தப்படல. உனக்கு அதற்கான ஆயத்தம் இல்ல. யுத்தம்னா என்னன்னே தெரியாது. நீ சிறு வயது பையன், அவர்களோ சிறு வயது முதல் யுத்த வீரன், ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த தாவீதின் இடத்துல சொல்லுகிறார். தாவீது உடனே சொல்லுகிறார், அங்கே ஒரு காரியம் 34ஆம் வசனம். தாவீது சவுலை பார்த்து, ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை வாயிலிருந்து தப்புவித்தேன், அடித்து கொன்று போட்டேன். இப்ப சம்பந்தம் இருக்கா? இங்க பெலிஸ்தேன் வந்து நிக்கிறான், உன்னால சண்டை போட முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப இவன் என்ன விளக்கம் கொடுக்கறான்? நான் சிங்கத்தையும் கரடியும் என்ன பண்ணியிருக்கிறேன்? கொன்றிருக்கிறேன், அதனால எனக்கு என்ன இருக்குது? எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் இருக்கு அப்படின்னு. சிங்கத்தையும் கரடியும் கொன்னதுக்கும் இங்க இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் நிக்கிறதுக்கும் ஏதாவது நமக்கு சம்பந்தம் இருக்கா? ஆனா அங்க ஒரு சம்பந்தம் இருப்பதனால தான் தேவனாகிய கர்த்தர் தாவீதை அந்த யுத்த களத்திற்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? தாவீது சிறு வயது முதலே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டு அங்கே அனுபவம் உள்ள ஒரு மனிதன். இவனுடைய அனுபவம் எல்லாம், இவன் ஆயத்தப்பட்ட விதம் எல்லாமே ஆடுகளோடும் புற்கள் நிறைந்த இடத்திலேயும் தண்ணீர்கள் ஓடுகிற இடத்திலேயும் தான் இந்த தாவீது ஆயத்தம் பண்ணப்பட்டு இருந்தார். ஆனால் தேவன் அந்த ஆயத்தத்தை பார்க்கவில்லை. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்,
சொன்னேன். ஆயத்தம் என்பது என்னுடைய சரீர ஆயத்தம் அல்ல. தேவன் விரும்புகிறது ஆவியிலே ஆயத்தம். ஹல்லேலூயா. என்னுடைய ஆத்தும ஆயத்தத்தை அவர் பார்க்கிறார். இந்த சவுல் பார்த்தது சரீரத்தின் ஆயத்தத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் பார்த்தது இந்த தாவீதினுடைய ஆத்துமாவை பார்த்தார். ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் முன்னமே தாவீதை அந்த யுத்த களத்திற்கு அனுப்பினார். என்ன ஆயத்தம் பண்ணப்பட்டு இருந்தார்? இந்த வனாந்தர வாழ்க்கையில் தாவீது தனிமையாய் இருந்தாலும் தகப்பனுடைய ஆதரவு இல்லை, சகோதரர்களுடைய ஆதரவு இல்லை, யாருடைய ஆதரவும் இல்லை. இந்த தாவீதுக்கு ஆதரவு ஒன்றே ஒன்று. என்னது? ஆடு. யார் கூட தான் பேசிட்டு இருப்பாரு? ஆடு கூட தான் பேசிட்டு இருப்பாரு. ஏ இங்க வா 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 வா, ஏ போ 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 போ, ஏ படு படு படு. இவர் பேச்செல்லாம் யாரு கூட தான்? ஆடு கூட தான். அதனாலதான் சவுல் சொல்றாரு, எப்பா உன் பேச்சு உன் பழக்கம் எல்லாமே யாரு கூட தான்? ஆடுகளோட தான் இருந்திருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனா அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆடு மேய்க்கிறவங்களோட பேசியிருப்ப. இப்படி ஒரு யுத்த களத்துல யுத்த மனுஷனோட நீ பார்த்ததே கிடையாது. அதனால முடியாது. ஆனா இந்த தாவீது சொன்ன வார்த்தை, நான் ஒரு விசை ஒரு கரடியும் ஒரு விசை ஒரு சிங்கத்தையும் கொன்றேன். எப்படி கொன்றேன் தெரியுமா? அங்க தெளிவா சொல்லுவார் அவர். அங்கே வார்த்தை பாருங்கள். உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும். எதை போல? அந்த சிங்கத்துக்கும் இந்த பெலிஸ்தியனுக்கும் என்னதான்? ஒண்ணுதான். இவங்க ரெண்டு பேரும், அந்த கரடியும் இந்த பெலிஸ்தியனும் ஒண்ணுதான். என்னுடைய பார்வை. உங்களுக்கு வேணா சிங்கம் வேற பெலிஸ்தியன் வேற, உங்களுக்கு வேணா கரடி வேற பெலிஸ்தியன் வேற. ஆனா எனக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனும் இந்த கரடியும் சிங்கமும் ஒண்ணுதான். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் தாவீதினுடைய வாழ்க்கையில ஆயத்தம் பண்ணப்பட்டு இருந்தபடியினால தான் இப்ப தாவீது சொல்லுகிறார், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனை நான் என்ன செய்வேன்? கொன்று போடுவேன். அப்ப சவுல் சொல்லுகிறார், பின்னும் தாவீது தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும், பிரச்சனையானாலும் அது கர்த்தர் அனுமதிக்காமல் ஒன்றுமே நடக்காது. நன்மை நடந்தாலும் கர்த்தருக்கு அனுமதிக்காமல் எனக்கு நடக்காது. அன்றைக்கு சிங்கமும் வந்தது, கரடியும் வந்தது. எதற்கு தெரியுமா? இந்த பெலிஸ்தியனை கொலை செய்யும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை வனாந்தரத்தில் இருந்தாலும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். நம்ம தான் நிறைய நேரத்தில், ஆண்டவரே தனிமையாக இருக்கிறேன், ஆண்டவரே உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். ஜோமனோ நம்ம பாருங்களேன், மற்ற நேரமெல்லாம் நம்ம வேற பாட்டு பாடுவோம். இந்த சிச்சுவேஷன் சாங்னு சொல்லுவாங்க. ரொம்ப அப்படியே இருதயம் நொறுங்கி கலங்கி போய் இருக்கும் போதெல்லாம் பாருங்க, சிச்சுவேஷன் சாங் வந்துடும் நமக்கு, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே. அப்புறம் என்னது? ஒரு தாய் தேற்றுவது போ. ஆனா தாவீது சொல்றாரு, சிங்கம் வந்தாலும் பாடுவேன், பெலிஸ்தன் வந்தாலும் பாடுவேன். ஹல்லேலூயா. சிங்கம் வந்தாலும் ஒரே பாட்டு தான், பெலிஸ்தன் வந்தாலும் ஒரே பாட்டு தான். ஹல்லேலூயா. சிங்கத்தை கொன்றாலும் ஒரே பாட்டு தான், பெலிஸ்தனை கொன்றாலும் ஒரே பாட்டு தான். ஹல்லேலூயா. அங்க போய் நின்னுட்டு, ஆண்டவரே ஆண்டவரே, என் தேவன் இந்த வனாந்தர பாதையை எனக்கு அனுமதித்திருப்பார் என்றார். ஏதோ ஒரு காரியத்துக்காக என்னை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில கட்டட வேலை பார்க்கும்போது பாருங்களேன், சுத்திலும் மறைச்சிருப்பாங்க, உள்ள என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஆனால் நாள் ஒன்று வரும், பார்த்தா அப்படியே அழகாக சீரியல் பல்பெலாம் போட்டு நல்ல வெளிச்சமாக அங்கே வாழை மரமெல்லாம் கெட்டி அழகாக இருக்கும். ஓ இவ்வளவு அழகு. அவ்வளவு நாள் அந்த வீடு என்ன செய்யப்பட்டு கொண்டு இருந்தது? ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா. ஆயத்தம் பண்ணப்படும் பொழுது பார்ப்பதற்கு எப்படித்தான் இருக்கும்? அசிங்கமாக தான் இருக்கும். ஆயத்தம் பண்ணப்படும் பொழுது அந்த வீட்டினுடைய சுவர் பார்க்கும் பொழுது துளையிட்டது போல இருக்கத்தான் செய்யும். ஆயத்தம் பண்ணப்படும் பொழுது அந்த வீட்டை பார்க்கும் பொழுது ஆங்காங்கே உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாள் ஒன்று வரும் பொழுது எல்லா உடைக்கப்பட்ட நிலைமைகளும், எல்லா துளையிடப்பட்ட நிலைமைகளும், எல்லா தோண்டப்பட்ட நிலைமைகளையும் கர்த்தர் மறைத்து கர்த்தர் ஒரு மகிமையாய் கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வனாந்தரத்தின் பாதையிலே துளையிடப்பட்டது போல, ஒதுக்கப்பட்டது போல, வெறுக்கப்பட்டது போல, தள்ளப்பட்டது போல, புறக்கணிக்கப்பட்டது போல நீங்கள் இருக்கலாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மேன்மையான அனுபவத்திற்காக கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தப்படும் பொழுது யாரும் நம்மோடு இருக்க மாட்டார்கள், தனிமைதான் இருக்கும்.
தனிமைதான் இருக்கும். ஆனால் உயர்வு வரும் பொழுதோ கர்த்தர் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. யோபு ஆயத்தப்பட்டு கொண்டு இருந்தார். என்னது அப்படியே சுரண்டிக்கிட்டு இருந்தார். எல்லாம் சுத்தில நின்று அப்படியே வீசி விட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல யோபுக்கு. ஐயோ எரியுதாப்பா, காந்துதாப்பா அப்படின்னு வீசி விட்டாங்களா. என்ன சொன்னாங்க? அப்படியே கூட கொஞ்சம் அப்படியே உப்பு அள்ளி கொண்டு வந்து மேலே போட்டது மாதிரி, நீ பாவம் செஞ்சிருப்ப, நீ தப்பு செஞ்சிருப்ப. ஆனா அதே யோபு மேன்மைப்படுத்தப்படும் பொழுது யோபுவை தேடி அவனுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் ஓடி வந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய கரத்துல வெறுமையா இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை ஒன்றுமில்லாதது போல இருக்கலாம். தள்ளப்பட்ட சூழ்நிலைமையா இருக்கலாம். அதை புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் நமக்கு இருக்கிறது. என்ன தெரியுமா? என் தேவன் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த ஆயத்தத்திற்கு நான் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். ஆகவேதான் நீங்கள் வாசியுங்கள் சங்கீதத்தின் புஸ்தகத்திலே அங்கே தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 132 சங்கீதம் 17 வசனம். 132 சங்கீதம் 17 வசனம். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா கொஞ்சம்? 132 சங்கீதம் 17 வசனம். எல்லாம் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் பைபிளை திருப்பிக்கோங்க. சங்கீதம் 132 17. அங்கே ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அங்கே முளைக்க பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணினேன். ஹல்லேலூயா. கொம்பை முளைக்க பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணினேன். ஹல்லேலூயா. ஆயத்தம் இல்லாம கொம்பு எங்க செய்ய முடியாது, உயர முடியாது. அந்த இடத்துல இப்ப தாவீதுக்காக அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல உங்க பேரை போடுறீங்களா? நீங்க உங்க பேரை போட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை அப்படியே அறிக்கை பண்ணுவோமா எல்லாரும்? அங்கே இவாஞ்சலினுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை முளைக்க பண்ண போகிறார், உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் 144 சங்கீதம் 1 வசனத்துல தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யுத்தம் நல்லது, வனாந்தரம் நல்லது, தனிமை நல்லது, வெறுமை நல்லது, புறக்கணித்தல் நல்லது. எதற்காக தெரியுமா? என் தேவன் எனக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆயத்த அனுபவம் நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னா ஜெயம் கர்த்தரால் வரும். மூன்றாவதாக என்ன ஆயத்தம்? எஸ்தரின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனம். எஸ்தர் 2:12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது போதும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி. இங்கே நமக்கு இந்த சம்பவம் நன்றாய் தெரியும். நான் மறுபடியும் இந்த கதையை, சம்பவத்தை சொல்லி நான் நேரம் கடத்த விரும்பவில்லை. ராஜாவாகிய அகாஸ்வேருவினுடைய மனைவி வஸ்தி ராஜாவினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல், அழைப்புக்கு இணங்கி வராமல் இருந்தபடியினாலே அங்கே வஸ்தி என்ன செய்யப்பட்டால்? புறக்கணிக்கப்பட்டாள். அந்த ராணி பட்டத்தை அவளிடத்திலிருந்து எடுத்து விட்டார்கள். இப்ப அடுத்த பட்டத்து ராணியாக வரவேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அங்கே ஸ்திரீகள் இருக்கும் பொழுது அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஸ்திரீகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அங்கே வசனம் நீங்கள் எஸ்தர் 1 அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கும் பொழுது 127 நாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எத்தனை பேர் வந்திருப்பாங்க அங்க? ஒரு நாட்டுக்கு ஒரு 10 பேர்னு வச்சாலும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அப்படித்தானே? அவ்வளவு பேர் அங்க இருக்கிறாங்க. எதுக்காக? நான் ராணி ஆகணும், நான் ராணி ஆகணும், நான் ராணி ஆகணும். ஆனா அங்க ஒரு டாஸ்க் எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. என்ன டாஸ்க்னா 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பு முறையினாலும் அலங்கரிக்கப்பட்டு அதற்கு பின்பதான் இப்ப ராஜா என்ன செய்வாரா, அங்க அப்படியே ஒவ்வொரு நாளும் அவளை
அவளுடைய முறையின்படி ராஜா என்ன பண்ணுவாரா, அங்க நைட் வந்து கூப்பிடுவார். இது ஒவ்வொருத்தர் முறையில வரும். இது சில பேருக்கு 1 வருஷம் ஆகலாம், சொல்ல முடியாது. சில நேருக்கு சில சீக்கிரமே கூப்பிடலாம். இங்க எஸ்தர் இவ யூத குல வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண். மொர்தெகாயின் மூலமாக, அவள் சிறிய தகப்பன் மூலமாக அந்த மாடத்துக்குள்ளாக அனுப்பப்படுகிறாள். என்னவென்றால், தாய் தகப்பன் இல்லாதவள், இவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டும் என்பதற்காக. ஆனால் ஒரு காரியம் சொல்லப்பட்டது, நீ யூதர் என்று சொல்லி யாரிடமும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனால் அங்க நடக்கிற எல்லா காரியத்துக்கும் உன்னை நீ என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்பொழுது இந்த எஸ்தர் உள்ளே போயாற்று. போய் அந்த கன்னி மாடத்துக்குள்ளே நுழைந்து எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டாச்சு. இப்பொழுது ஒவ்வொரு மாதமும் 6 மாதம் வெள்ளை போலம், 6 மாதம் சுகந்த வர்க்கம். நான் அதற்குரிய காரியத்தை எல்லாம் சொல்லாமல் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்விலேயும் அன்றைக்கு எஸ்தர் ராஜாவை தரிசிப்பதற்காக, ராஜாவை பார்ப்பதற்காக இவள் தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டு அந்த ராஜாவின் சமூகத்துக்கு செல்லுவதற்கு தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இன்றைக்கு மணவாட்டி ஆகிய நீங்களும் நானும் பரலோக ராஜாதி ராஜாவை சந்திப்பதற்காக நீங்களும் நானும் என்ன செய்யப்பட வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக ராஜாவை சந்திப்பதற்கு எதிலே ஆயத்தம், மாம்சத்திலே ஆயத்தம். பரலோக ராஜாவை சந்திப்பதற்கு எதிலே ஆயத்தம், ஆவியிலும் ஆத்துமாவிலும் ஆயத்தம். ஹல்லேலூயா. இப்ப இந்த ஆயத்தம், சரீர ஆயத்தம் தினமும் செய்கிறோம். அதுல எந்த குறையுமே கிடையாது. எந்த குறையுமே நம்ம சரீர ஆயத்தத்துக்கு குறையே வைக்கிறது இல்லை. ஆனா ஆவி ஆத்துமா கேள்விக்குறி. இப்ப ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறார். நீங்கள் சரீரத்துக்கு இத்தனை மெனக்கெடுகிறீர்கள், இத்தனை ஆயத்தத்தை செய்கிறீர்கள், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா குற்றமுள்ளதாய் நான் வரும்பொழுது காணப்படுமே, ஆனால் அவைகளை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆகவேதான் அங்கே வசனம் எஸ்தர் மூலமாக நமக்கு உரைக்கப்படுகிற காரியம். 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினால், வெள்ளை போலம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மரத்தினுடைய பிசின். அது எடுக்கும் பொழுது ஒரு ஜெல் மாதிரி வரும். அது எடுத்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஹார்ட் ஆயிரும், அப்படி கடினமாய் மாறிவிடும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதற்குரிய சில பயன்பாட்டு முறைகள் எல்லாம் செய்து அதை எண்ணெய் வடிவில் பிழிந்து எடுப்பார்கள். இந்த எண்ணெய் வடிவில் பிழிந்து எடுக்கப்படுகிற இந்த தைலம் எதற்கு உபயோகப்படுகிறது என்றால், புண்களை ஆற்றுகிறது, சரீர மேனியை பளபளப்பாக்குகிறது. அடுத்ததாக வெகுமானமாக, வெகுமதியாக கொடுக்கப்படுகிறது. மரித்தவர்களுடைய உடலிலே பூசப்பட்டு, இன்றைக்கு எம்பாமிங் என்று சொல்லுகிறார்களே, அதாவது 5 நாள் 10 நாள் 15 நாள் வரைக்கும் ஒரு மரித்த உடலை வைப்பதற்கு எம்பாமிங் என்று சொல்லுகிறார்களே, அதற்கு இந்த வெள்ளை போல திரவம் தான் பயன்படுகிறது. இந்த திரவத்தை இதற்கெல்லாம் பயன்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட திரவம் தான் இந்த வெள்ளை போல தைலம். இந்த வெள்ளை போல தைலத்தினாலே சரீரத்தில் என்ன செய்வார்களாம், தேய்ப்பார்கள். ஒவ்வொரு பகுதியாக அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தாதிமார்கள், அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் வசனம் நடு பகுதி பாருங்கள், 7 தாதிமார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தாதிமார்கள் என்ன செய்வார்களாம், இந்த ராணியாக ஆயத்தம் பண்ணப்படும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீயையும் 6 மாதம் வெறும் வெள்ளை போல தைலத்தினால அப்படியே பகுதி பகுதியாக தேய்ப்பார்கள். தேய்க்கும் பொழுது உடம்பெல்லாம் எரியும். ஒரு காந்தல், தீப்பட்ட புண் போல ஒரு காந்தல் வரும். இது என்ன செய்கிறது என்றால், என்னுடைய சரீரத்தில் அந்த தோல் பகுதியில் இருக்கிற செத்த அணுக்களை எல்லாம் வெளியேற்றுகிறது. இப்ப வெளியேற்றி 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 என்னுடைய தோல் பார்க்கும் பொழுது எப்படி தெரியும், பார்ப்பதற்கு பல பல பலன்னு. ஜப்பான் பெண்களை பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஒரு மாதிரி கிளிட்டரா இருக்கும் அவங்க ஸ்கின். அப்படி பார்த்தாலே தெரியும். ஏன்னா அவங்க அந்த முறைகள்லாம் இன்னும் செய்யறாங்க. அவங்க அதே முறையில் இந்த கன்னி மாடத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் செய்வார்கள். அடுத்த 6 மாதம் என்ன செய்வார்கள், சுகந்த வர்க்கங்களினாலே அவர்களை சுத்திகரிப்பார்கள். எதற்கு சுகந்த வர்க்கம்? ராஜாவின் அந்த மாடத்தில் போய் நிற்கும் போதே இங்க என்ன வரணுமா, வாசனை வரணுமா, அதுக்காக அப்படியே மேலே போட்டு ஊத்தி செய்யறாங்க. இது போக களிமண்ணினாலே பால், தேன் இவைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி அவர்களை சுத்திகரிக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம சுத்திகரிக்கிறத விட ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாரு, எப்பா நீங்கள் அதெல்லாம் போட்டு சுத்திகரிக்கிற அளவுக்குலாம் நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. நான் ஒரே ஒரு சுத்திகரிப்பு முறையை சொல்கிறேன். அங்கே 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் காணப்படும்படியாக நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், அவைகளை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ஒரு வசனம் வரும். வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.
1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முழுவதும் எப்ப வரும் பொழுது, யார் வரும் பொழுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. 6 மாதம் வெள்ளை போலம், 6 மாதம் சுகந்த வர்க்கம், மற்ற சுத்திகரிப்பு முறை. அப்ப எவ்வளவு நாள் ஆச்சு? 6 மாசம் எத்தனை? 1 வருஷம். இப்ப அவங்களுக்கு 1 வருஷம் உலக ராஜாவை பார்ப்பதற்கு, பரலோக ராஜாவை பார்ப்பதற்கு 1 வருஷம் இல்ல, நித்திய காலமாய் அவர் வரும் வரை என்னை நான் சுத்திகரித்து கொண்டே, ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? டிசம்பர் டு டிசம்பர் மாசம் சுத்திகரிப்பு ஜெபம். வருஷ கடைசி என்னது? சுத்திகரிப்பு ஜெபம். உங்க பாவத்தை எல்லாத்தையும் அறிக்கைங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்தை நான் செஞ்ச பாவம் எதுக்கு? அது என்னை கேட்டா அது தேவையே இல்லைங்கிற. அனுதினமும் நான் தேவனோடு சத்தியத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கி வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை தாவீதை போல ஆயத்தத்தில் காணப்பட்டு, இந்த எஸ்தரை போல தினமும் சுகந்த வர்க்கங்களினாலே, வெள்ளை போலத்தினாலே நான் சுத்திகரித்து கொண்டே இருப்பேனே. ஆனால் இப்ப கத்த வந்தாலும் நான் போயிடுவேன். ஹல்லேலூயா. இதுக்கு 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் வேண்டாம். ஹல்லேலூயா. ஃபாஸ்டிங் பிரேயர் வேணும். எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் என்னை காத்தீங்களே, அதற்கு நன்றி அப்பா. நீங்க செஞ்ச நன்மை எவ்வளவு நன்மை. இந்த உபவாசம் பத்தாது, இந்த நாள் பத்தாது, அதுக்கு ஃபாஸ்டிங் போடலாம். என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, சுத்திகரிங்க. அப்ப பாவத்தோடையே அலையிறோமா நம்ம எல்லாரும்? அசுத்தத்தோடையே அலையிறோமா எல்லாரும்? நீங்களும் நானும் மனவாட்டி. ஹல்லேலூயா. ஒரு மனவாட்டி என்பவள் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த எஸ்தரை ஆயத்தம் பண்ணும் பொழுது வெளியே யாருக்குமே தெரியாது. மொர்தெக்காய் அவன் கன்னி மாடத்திலே உலாவி கொண்டிருந்தானாம், என்ன நடக்கிறது என்று கேள்விப்படும்படியாக. ஒரு மணப்பெண்ணை ஆயத்தம் பண்ணும் பொழுது அந்த கல்யாண வீட்டுக்கு வர்ற எல்லாரும் போய் பார்க்க முடியுமா? உள்ள யோசிச்சு பாருங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்மளை அழைத்திருக்கிறாங்க, நம்ம போறோம். அந்த மணப்பெண்ணை உள்ள ரூமுக்குள்ள வச்சு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் போய் பார்த்துட்டு வர முடியுமா? விட மாட்டாங்க. வீட்டுல இருக்கிறவங்களையே விட மாட்டாங்க. முதலாவது தாய் தகப்பனையே எல்லாம் முடிச்சுட்டு தான் என்ன செய்வாங்க? கதவை திறந்து விட்டு உங்க பிள்ளைய பாருங்க அப்படிம்பாங்க. எதற்காக? அந்த சுத்திகரிப்பு ஆயத்தம் நடக்கும் பொழுது வெளியே தெரியாது. ஹல்லேலூயா. என்னுடைய ஆவியிலே, என்னுடைய ஆத்துமாவிலே சுத்திகரிப்பு நடக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த சுத்திகரிப்பை ஏற்று என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். சுகந்த வர்க்கங்களினாலே என்னை ஆயத்தப்படுத்தும் பொழுது அங்க வசனம் சொல்லுகிறது, நோவா தேவனுக்கு பலி செலுத்தினான், கர்த்தர் அந்த வாசனையை முகர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என் மீது சுகந்த வாசனை வரும் பொழுது கர்த்தர் என்னை நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். இப்பொழுது எல்லா சுத்திகரிப்பு முறையும் முடிந்த உடனே இப்பொழுது ராஜாவின் இடத்திற்கு எஸ்தர் போய் நிற்கும் பொழுது ராஜா ஒரு கேள்வி கேட்கிறார். எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு என்ன வேண்டும்? நீங்க எல்லாம் பேச வேண்டும். எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? உன் வேண்டுதல் என்ன? இந்த ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கேட்கிற ஜபத்துக்கெல்லாம் பதில் வருதா? கேட்கிற எல்லா ஜபத்துக்கும் பதில் வருதா? அப்புறம் ஏன் கண்ணீர்? அப்புறம் ஏன் கடன்? அப்புறம் ஏன் கஷ்டம்? அப்புறம் ஏன் புலம்பல்? அப்புறம் ஏன் தவிப்பு? அப்படி நம்ம ஒன்னொன்னா கேட்டுக்கிடுவோம். நம்மளே ஆண்டவர் பதில் தருகிறார். அப்புறம் ஏன் நம்ம அழுகணும்? அப்புறம் ஏன் நம்ம உட்காந்து புலம்பணும்? அப்புறம் ஏன் நம்ம ஆண்டவரே என்ன செய்ய போறேன்னு தெரியலையே? தேவனாகிய கர்த்தருக்கும் எனக்கும் நல்ல ஒரு ஐக்கியம், தொடர்பு, ஆயத்தம் இருக்குமே ஆனால் அவர் சமூகத்துல போய் நான் நின்ற உடனே அவர் என்னை பார்த்து கேட்கிற கேள்வி, உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? இந்த ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆயத்தத்தோடு கூட நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆகவே தான் ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே உங்கள் சரீரம் புதிதாகிறதுனாலே சொல்லி இருக்கிறா. ஒயிட் ஹேர் பிளாக்காவும் பிளாக் ஸ்கின் ஒயிட்டாவும் மாறுறது, அதுதான் மறுரூபமா? அதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கிடவே மாட்டார். இதெல்லாம் நம்ம மனுஷன் பார்க்கறதுக்காக இன்னைக்கு நம்ம செய்யறது. இங்க கருப்படிக்கிறது, இங்க வெள்ளை அடிக்கிறது, இங்க சிவப்பு அடிக்கிறதெல்லாம் ஆண்டவர் சொல்ல, உங்கள் மனம்
புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாக காணப்படும்படியாக காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இப்ப இந்த ஆயத்தம் இல்லைன்னு சொன்னா அங்க மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல பார்த்தோமே 10 கன்னிகைகள், 5 பேர் ஆயத்தமாக்கப்பட்டவர்கள், 5 பேர் ஆயத்தம் இல்லாதவர்கள். ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் எஜமானனோடு கூடிய அவருடைய சந்நிதியில் பிரவேசித்தார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள் வெளியே தள்ளப்பட்டார்கள். இப்ப பரமபிதாவாகிய ராஜாதி ராஜாவாகிய கர்த்தராகிய கர்த்தரை, தேவாதி தேவனை, அண்ட சராசரங்களை படைத்தவரை, வானாதி வானம் கொள்ளாத தேவனை நீங்களும் நானும் சந்திக்க வேண்டும் என்றால் எத்தனை பரிசுத்தம், எத்தனை ஆயத்தம், எத்தனை உண்மை, எத்தனை சுத்திகரிப்பு, எத்தனை வாசனை. ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் காணப்படும் பொழுது மத்திய ஆகாயத்திலே அவர் வரும் பொழுது அவர் நம்மை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானதுக்கு முன்பதாகவே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தை வாசிக்கிறோம். ஒரு சகோதரி தாய் போய், அப்பா உங்க பக்கத்துல வலது பக்கத்துல யார் இருப்பா, இடது பக்கத்துல யார் இருப்பா, என் சித்தத்தின்படி செய்யறத யாரோ அவங்களுக்கு யாருக்கு எந்த பக்கம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கோ அந்த பக்கத்துல இருப்பா. ஹல்லேலூயா. அந்த பக்கம் கிடைக்கிறதுன்னு சொன்னா அப்ப நான் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கணுமே. வலது பக்கமா இடது பக்கமா, இல்ல பிதாவின் மடியா, தெரியல. எது கிடைச்சாலும் சரி நான் ஆயத்தம் பண்ணப்பட்டாதான உள்ளேயே நுழைய முடியும். ஹல்லேலூயா. ஆயத்தம் இல்லாமல் எப்படி உள்ளே நுழைய முடியும்? கடைசியாக நான் சொல்லுகிறேன், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இன்னொருவர் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். ஒருவர் 2 தீமோத்தேயு 2:21, வெளிப்படுத்தல் 19 7 முதல் 9 வசனங்கள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஹல்லேலூயா. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஆயத்தமாக்கப்பட்டதான நற்கிரியைக்கு உபயோகமான அங்கே கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே ஆயத்தம் தேவை. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி யாரு? நான் தான். அவருடைய மனைவி யாரு? நான் தான். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். மேலும் இவைகள் தேவனுடைய, இவைகள் சத்திய வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்ப இன்னும் அவர் கேட்கல, அதனால இன்னும் வரல. ஆயத்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யல, இன்னும் கேட்கல, அதனால வரல. என்னைக்கு ஆயத்தம் பண்ணிட்டாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு, மணப்பெண் ரெடி அப்படின்னா வருவாரு, கூட்டிட்டு போயிடுவாரு. ஹல்லேலூயா. அவளுக்கு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து மகிழக்கடவோம். ஹல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட வேண்டும் என்றால், பாத்திரவான்களாய் மாற வேண்டும் என்றால் ஆயத்தப்பட வேண்டும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்கள் என்றால் ஒரு யுத்த நாள் இருக்கிறது என்று மறந்து போக வேண்டாம். ஆயத்தப்படுகிறீர்கள் என்றால் யுத்த நாள் இருக்கிறது, அதற்காக ஆயத்தப்படுகிறேன். ஆனால் ஜெயம் யார் மூலமாய் வரும்? கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசுவாவுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். பரிசுத்தம் பண்ணினதுனாலே அற்புதம். தாவீது விசுவாசத்திலே அந்த வனாந்தர வாழ்க்கையில இருந்ததனாலே கர்த்தர் மேன்மையை கொடுத்தார், உயர்த்தினார். தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணினேன், அவனுக்காக விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன்.
எஸ்தர் தன்னை ஆயத்தம் பண்ணினார், ராஜாவுக்கு முன்பதாக போய் நின்றார். நீங்களும் நானும் யோசுவாவை போல, தாவீதை போல, எஸ்தரை போல ஆயத்தமாயிருப்போம். கர்த்தருடைய வருகையிலே நம்மை அதை உட்படுத்தி கொள்ளத்தக்கதாக, வருகையிலே நாமும் இணைக்கப்படும்படியாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.